சூப்பரான பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 2 to 3 ஸ்பூன் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. கூட வந்து ஒரு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வந்து நம்ம அரைச்சி பியூரி மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன்.